அளவுக்கு ஒரு மோமினாக இருந்தால் இந்த செய்தியை கேட்டவுடனே என்னுடைய ஆயுளை பற்றி அல்லாஹ் தாலா மறுமை நாளில் என்னிடத்தில் கேட்பான் என்று கேட்டவுடனே அவன் பதவியை பார்த்த ஆசை வருதோ, இது ஒரு தெல்ல தெளிவான ஒரு ஆதாரம். என்ன? எனக்கு அல்லாஹ்வுடைய ஹவுஃப் இல்லை, பயம் இல்லை, நரகத்திலிருந்து என்னால் காப்பாற்ற முடியும். ஏன் நான் சொன்னா அவங்க தொழுவுறாங்கல்ல, காலையில நான் எழுப்பி விட்டா எழுந்துடுறாங்கல்ல, போய் பேசக்கூடாதுன்னு சொன்னா கேட்கிறாங்கல்ல, அவங்க செய்யறதுக்கும் அவரிடத்துல நேரம் இருக்காது. அவருடைய வாழ்க்கை கரெக்டா போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை செய்தா கூட அந்த விஷயத்துல அவருக்கு பயன் இருக்கும், அவரை நம்பி வாழ்கின்றவர்களுக்கு பயன் கிடைக்கும். அவரு நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்ந்து சில வாரங்களாக நாம் உரிமைகளை பற்றி கேட்டு வருகின்றோம். இந்த உரிமைகள் நம் மீது இருக்கிறது, அது நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. மறுமை நாளில் அல்லாஹ் தாலா இந்த பொறுப்புகளை பற்றி நம்மிடத்தில் கேள்வி கேட்பான். சரியாக பதில் சொன்னால் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும், பதில் சொல்லவில்லை என்றால் நரகம்தான் நமக்கு தங்கும் இடம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பொறுப்பை பற்றி. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக கேட்டேன், குல்லுக்கும் ராஇன், உங்களில் ஒவ்வொருவரும், நேரடி அர்த்தம் வச்சா மெய்ப்பாளன், ஆனா இங்க பொறுப்பாளன், உங்களில் ஒருவரும் பொறுப்பாளனாக இருக்கின்றான். வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, உங்களில் ஒவ்வொரு இடத்திலும் அவனுடைய பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படும். அல்லாஹ் தாலா எத்தனை பொறுப்புகள் நமக்கு தந்துள்ளான், அந்த பொறுப்புகளை பற்றி அல்லாஹ் தாலா மறுமை நாளில் நம்மிடத்தில் கேட்பான். முதலில் என் உடல் மீது, என் வாழ்க்கையில் மீது சில பொறுப்புகள் உண்டு. அந்த பொறுப்புகளை நான் சரியாக செய்யவில்லை என்றால் மறுமை நாளில் அல்லாஹ் இடத்தில் நான் பதில் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், திர்மிதியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ், அபூ பர்ஸா பின் உபைத் அல் அஸ்லமி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஸூலா கதமா அப்தின், ஒரு அடியானின் 2 பாதங்கள் நகராது. மறுமை நாளில் ஒரு அடியானின் 2 பாதங்கள் நகராது. ஹத்தா, எதுவரை என்றால், யுஸ்அலா, அவனிடத்தில் கேள்வி கேட்கப்படும், அன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னாஹு, அவனுடைய ஆயுளை பற்றி, அந்த ஆயுளை அவன் எவ்வாறு செலவழித்தான் என்று அவனிடத்தில் கேட்கப்படும். ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு மணி நேரம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு நாளை பற்றி அல்லாஹ் தாலா கேள்வி கேட்பான். இந்த நாளில் நீ என்ன செய்தாய்? நமக்கு அல்லாஹ் தாலா பொறுப்பு கொடுத்திருக்கிறான்ல, நாள் ஆரம்பமான உடனே ஃபஜருடைய தொழுகையுடன் ஆரம்பிக்க வேண்டும், 5 வேளை நாம் தொழுக வேண்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது, இந்த விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஒரு நாள் கொடுக்கின்றான் என்றால் அந்த நாளுடன் பொறுப்புகளும் வருகிறது. அந்த பொறுப்புகளை நாம் சரியாக செய்தோமா என்ற கேள்வி கேட்கப்படும், நிச்சயமாக கேட்கப்படும். இந்த செய்தியை கேட்ட உடனே இறையச்சம் வரலை என்றால் இது நம்முடைய ஈமானுடைய பலவீனம். எந்த அளவுக்கு ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்றால், ஈமான் இருக்கா இல்லையான்னு தெரியல, அதான் உண்மை. ஈமான் இருக்கா இல்லையான்னு தெரியல, நமக்கு டெஸ்ட் வரல, வந்ததுக்கு பிறகுதான் தெரியும் நாம மோமினாக இருப்போமா இல்ல ஈமானை விட்டுட்டு போயிடுவோமான்னு சொல்லி. ஒரு குறைஞ்ச அளவுக்கு ஒரு மோமினாக இருந்தால் இந்த செய்தியை கேட்ட உடனே என்னுடைய ஆயுளை பற்றி அல்லாஹ் தாலா மறுமை நாளில் என்னிடத்தில் கேட்பான் என்று கேட்ட உடனே அவன் உள்ளத்தில் இந்த சிந்தனை வர வேண்டும், அல்லாஹ், நான் என்னுடைய வாழ்நாளை வீணாக்கிட்டேனே. பாருங்க, எத்தனை வருடங்கள் நாம வாழ்ந்து இருக்கிறோம். வாழ்ந்த காலத்தில் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொன்னபடி வாழ்ந்த காலம் எவ்வளோ, அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கு மாறு செய்து வாழ்ந்த காலம் எவ்வளோ, பிளஸ் அல்லாஹ் கொடுத்த பொறுப்புகளை
சரியாக செய்யாமல் வாழ்ந்த காலம் எவ்வளோ? கணக்கெடுத்தா எத்தனை பர்சன்டேஜ்க்கு இருக்கு நம்ம உள்ளத்துக்கு தெரியும். வீணாக்கிட்டோம். இப்போ என்ன செய்யணும்? போனது போயிடுச்சு. வருகின்ற காலத்துல எல்லாவும் அவனுடைய தூதரும் எப்படி வாழ சொல்லி இருக்கின்றார்களோ ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் அவ்வாறு வாழுவோம். மேலும் எந்த காலத்தை நாம வீணாக்கிட்டோமோ அதை சரிப்படுத்துவதற்காக முயற்சி செய்வோம். தொழுகையை விட்டேனா இன்ஷா அல்லாஹ் அந்த தொழுகையுடைய கதா நான் தொழுவேன். அந்த நேரத்துல நான் நிறைய நேரம் கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு சினிமா பார்த்துட்டு இருந்தேன்னா இப்போ என்னுடைய ஃப்ரீ டைம்ல கூட நான் ரிக்கர் பண்ணிட்டே இருப்பேன். எனக்குன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஃப்ரீ டைம் கொடுத்துருக்கான்ல, கொஞ்சம் நேரம் நான் பேசலாம், விளையாடலாம். இப்போ நான் என்னுடைய காலத்தை வீணாக்கிட்டேன்ல, இப்போ அந்த விளையாட்டுடைய நேரம் கூட நான் மார்க்கத்துக்காக ஏதாவது செய்வேன். ஒரு நன்மை செய்தால் பல வருடங்களுடைய சவாப் கிடைக்கும் சொல்லி நன்மைகள் இருக்கிறதுல அந்த நன்மைகள் நான் செய்வேன். நான் வீணாக்கிட்டேன், 10 வருடம் வீணாக்கிட்டேன், 20 வருஷம் நான் வீணாக்கிட்டேன், 30 வருஷம் நான் வீணாக்கிட்டேன் இருக்குல்ல. இப்போ வீணாக்கின காலங்கள் எல்லாம் நான் சரிப்படுத்தணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, ஒரு நாள் நோன்பு வைத்தால் 1 வருஷம் நோன்பு வைத்த மாதிரி சவாப் கிடைக்கும். அந்த மாதிரி காரியங்களை செய்து எதையெல்லாம் நம்ம வீணாக்கணுமோ அது நாம் சரிப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஅன் இல்மிஹி ஃபீமா ஃபஅல ஃபீஹி, அவனுக்கு அவனுடைய கல்வியின்படி என்ன செய்தான், கல்வியின்படி அவன் செயல் செய்தானா இல்லையா என்று கேள்வி கேட்கப்படும். எத்தனை நல்ல விஷயங்களை நாம கேட்கிறோம். தொழுகை பற்றி கேட்கிறோம், நோன்பை பற்றி கேட்கிறோம், விபச்சாரத்தை பற்றி கேட்கிறோம், எத்தனை விஷயங்கள் நாம கேட்டு இருக்கிறோம். கேட்டதின் மீது அமல் செய்தோமா? கேட்காமல் இருப்பது, நான் கேட்காம இருந்துருவேன் ஹஜ்ரத், நான் படிக்காம இருந்துருவேன், ஏன் படிக்கலன்னு சொல்லி கேள்வி வரும். புரியுதாங்க? பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஅன் மாலிஹி மின் ஐன இக்தஸபஹு, அவனுடைய பொருளை பற்றி அவனிடத்தில் கேட்கப்படும். எங்கேந்து சம்பாதித்தான், எப்படி வந்துச்சு, ஹலாலா ஹராமா, வஃபீமா அன்ஃபகஹு, சம்பாதித்ததற்கு பிறகு எந்த விஷயத்தில் செலவு செய்தான் என்று கூட அவனிடத்தில் கேட்கப்படும். வான் ஜிஸ்மிஹி ஃபீமா அபுலாஹு, அவனுடைய உடலை பற்றி அல்லாஹு தாலா கேட்பான். அந்த உடலை அவன் எவ்வாறு, அந்த உடலுடன் அவன் எவ்வாறு வேலை செய்தான், அமல் செய்தான் என்று அல்லாஹு தாலா அவனிடத்தில் கேட்பான். ஆகையினால் என்னுடைய வாழ்க்கையின் பொறுப்பு என் கையில் இருக்கிறது. தெரியுதாங்க? பிறகு அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் நாம கேட்டோம்ல, அந்த ஹதீஸ் கிட்ட வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் இமாமு ராஇன், தலைவர் பொறுப்பாளன், வமஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவனுடைய பொறுப்பை பற்றி அவனிடத்தில் விசாரிக்கப்படும். தலைவர் என்றால், இமாம் என்றால் தலைவர். பள்ளிவாசலோட இமாமும் ஏன் இமாமா இருக்கிறார்? இமாம் என்றால் முன்னால் இருக்கக்கூடியவர். முன்னால் யார் இருப்பாங்க? தலைவர் தான் இருப்பாங்க. அவர் ஸ்கூலுடைய முதல்வர் இருந்தாலும் சரி, கல்லூரியுடைய முதல்வர் இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, எந்தெந்த பதவியில் அவர் இருக்கிறாரோ அந்த பதவியை சரியாக செய்தாரா இல்லையா என்று கேள்வி கேட்கப்படும். ஆகையினால் யாருக்கு தன்னுடைய பொறுப்பை பற்றி கேள்வி கேட்கப்படும் என்ற அச்சம் இருக்கிறதோ, பயம் இருக்கிறதோ, அப்படிப்பட்டவர் பதவிக்கு பின்னால் போக மாட்டார். எனக்கு பதவியுடைய ஆசை இருக்கு என்றால் எனக்கு இறையச்சம் இல்லை. ஏன்னா நான் அந்த பதவியை தான் பார்க்கிறேன், அந்த சேரை தான் பார்க்கிறேன். அந்த பதவியுடன் வருகின்ற பொறுப்புகளை நான் பார்க்கவில்லை என்றால் நான் ஒரு பொறுப்புள்ள மோமின் இல்லை, ஒரு பொறுப்புள்ள முஸ்லிம் இல்லை. எது வரைக்கும் எனக்கு பதவியை பார்த்த ஆசை வருதோ இது ஒரு தெளிவான ஒரு ஆதாரம். என்ன? எனக்கு அல்லாஹ்வுடைய ஹவுஃப் இல்லை, பயம் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா இமாம்களுடைய இமாம், வாழ்நாள் முழுவதும், இந்த உலகத்தின் வாழ்க்கையின் வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தார். மார்க்கத்தை எத்தி வைக்கின்ற விஷயத்தில் வாழ்ந்தார்கள். கடைசி ஹஜ்ஜில் எல்லா ஆயிரக்கணக்கான சஹாபா பெருமக்களுக்கு முன்னால் கேட்கிறார்கள், ஹல் பல்லக்து, நான் எத்தி வைத்தேனா, எனக்கு எல்லாம் வந்ததெல்லாம் நான் சொல்லிட்டேனான்னு சொல்லி கேட்டு அல்லாஹ் தாலா இடத்துல சொல்றார், அல்லாஹ் நீ சாட்சியாளராக இரு. இவங்க சொல்லிட்டாங்க, எதெல்லாம் நீ எனக்கு பொறுப்பு கொடுத்தியோ அது நான் சரியாக செய்து விட்டேன். அந்த அச்சம் இருந்தது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
இரவில் போய் பார்ப்பார்கள் எல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கான்னு சொல்லி. அந்த நேரத்தில் குழந்தைங்க அழுதுட்டு இருக்காங்க. போய் தாயிடத்தில் சொன்னார்கள், ஏமா குழந்தை அழுகுறாங்கல்ல, அவங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டியதானே. அப்போ அந்த தாய் சொன்னது, உணவு கொடுக்கறதுக்கு இருந்தா நான் உணவு கொடுக்காம இருக்க போறேன். அப்போ நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, வெறும் செட்டியில சுடு தண்ணி போட்டு சமைக்கிறேன் சமைக்கிறேன் சமைக்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பேன். அவங்க அது இந்த காத்துக்கிட்டே அவங்க தூங்கிடுவாங்க. மறுநாள் காலையில அவங்களுக்கு நான் அதே தண்ணி தான் கொடுப்பேன். இது கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு என்ன சிந்தனை வந்துச்சு தெரியுமா? உமர், நீ அல்லாஹ் உன்னிடத்தில் கேட்டால் என்ன, உன்னுடைய ஆட்சியில இவ்வாறு ஒரு தாய் அவனுடைய குழந்தைகளுக்கு சாப்பிடுவதற்காக எதுவுமே இல்லை, அது உனக்கு தெரியல என்று மறுமை நாள்ல அல்லாஹ் என்னிடத்தில் கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஓடி போனார்கள் பைத்துல் மால்ல. போய் தானியங்களுடைய ஒரு மூட்டை எடுத்துக்கிட்டு அவருடன் இருந்தவரை சொன்னாரு, அந்த மூட்டை எடுத்து என்னுடைய முதுகு மேலே சுமத்து. முதுகு மேல சுமைச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த ஆள் சொல்றாரு, ஏன் நீங்க சுமைச்சிட்டு வரீங்கன்னு சொன்னா, இது என்னுடைய பொறுப்பு, மறுமை நாள்ல அல்லாஹ் தாலா கேட்டா நான் சொல்லுவேன், நான் முதுகு மேல எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு கொடுத்தேன். அங்கே உட்கார்ந்து அந்த பெண் சமைக்கின்ற வரை உட்கார்ந்து அந்த குழந்தைங்களுக்கு முன்னால, அந்த குழந்தைங்க சாப்பிட நேரத்துல உமர் ரலியல்லாஹு தஆலானு இப்படி உட்கார்ந்துட்டாங்க அவங்களுக்கு முன்னால. அவங்க சாப்பிட்டு இவங்களை பார்த்துட்டு சிரிச்சாங்க. அந்த பசங்க எப்படி உட்கார்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லி. சாலிம் அவர் கேட்டாரு, அமீருல் முஃமினீன், ஏன் நீங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்க? என் காரணமாக, நான் பொறுப்பு சரியாக செய்யவில்லை என்ற காரணத்தினால் தானே அவங்க அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ நான் அவங்க சிரிக்கின்ற வரை என்னுடைய பொறுப்பு சரியாக செய்து விட்டேன். அவங்க சிரிச்சிட்டாங்க, மறுமை நாள்ல அல்லாஹ் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்க மாட்டான். இதான் ஒரு நல்ல இமாம். எனக்குன்னு சொல்லி ஒரு பாடம் கொடுத்து இருந்தால், எனக்கு ஆசிரியராக நான் போறேன், ஒரு வகுப்புல நான் போறேன், அந்த வகுப்புக்கு அந்த பாடம் எவ்வாறு நடத்தணும் அப்படி நான் சரியாக நடத்தலை என்றால் மறுமை நாள்ல அல்லாஹ் தாலா என்னிடத்துல கேட்பான். ஆமா, காசுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லி ஆரம்பிச்சுட்டு அவங்களுக்கு சரியா பாடம் நடத்தலைன்னு சொன்னா அல்லாஹ் இடத்துல பதில் சொல்ல வேண்டும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு இதை பற்றி, ஒரு தலைவருடைய பொறுப்புகளை பற்றி பேச வேண்டும் என்றால் 3 மணி நேரம் பேசலாம், தொடர்ந்து பேசலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு ரஜுலு, மேலும் ஒரு ஆண், ராயின், பொறுப்பாளன், ஃபி அஹ்லிஹி, அவனுடைய குடும்பத்தின் விஷயத்தில் அவன் பொறுப்பாளனாக இருக்கின்றான். வ மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அந்த பொறுப்பை பற்றி அவனிடத்தில் கேட்கப்படும். ஒரு ஆண் கணவன், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகளை பற்றி அவனிடத்தில் கேட்கப்படும். என்ன கேட்கப்படும்? அவங்களுக்கு நரகத்திலிருந்து காப்பாற்றுகின்ற பொறுப்பை அல்லாஹ் தாலா ஒவ்வொரு ஆணின் மீது அல்லாஹ் வைத்துள்ளான். நான் சொல்லலைங்க, அல்லாஹ் தாலா கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, மோமின்களே, கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தினர்களையும் நரகத்திலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ் கட்டளை இடுகின்றான் இல்ல? அப்ப அர்த்தம் என்ன? அவங்களுக்கு என்னால் முடிந்தால், நான் நினைத்தால், நான் முயற்சி செய்தால் அவங்களை நரகத்திலிருந்து என்னால் காப்பாற்ற முடியும். ஏன்? நான் சொன்னா அவங்க தொழுவுறாங்கல்ல, காலையில நான் எழுப்பி விட்டா எழுந்துடுறாங்கல்ல, போய் பேசக்கூடாதுன்னு சொன்னா கேட்குறாங்கல்ல, அவங்களுக்கு யார் ஸ்கூலுக்கு அனுப்புனா? நான் தானே அனுப்புனேன். போற நேரத்தில் அந்த பையன் எல்கேஜிக்கு ஹாப்பியா போனா, அழுதுட்டு போனா, இழுத்துட்டு போய் அவனுக்கு போய் எல்கேஜியில் நான் சேர்த்தேன். சேர்த்ததின் காரணமாக தானே அவன் எல்கேஜி முடித்தான், யூகேஜி முடித்தான், 10வது வகுப்பு முடித்தான், +2 முடித்தான், கல்லூரியில போய் பட்டம் பெற்றான். அது என்னால செய்ய முடிஞ்சிச்சு இல்ல? ஏன் என்னால என்னுடைய பிள்ளைங்களுக்கு 5 வேளை தொழுகின்றவளாக ஆக்க முடியல? என்னுடைய சோம்பேறித்தனம். அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்புக்கு நான் மரியாதை செலுத்தல. மறுமை நாள்ல அல்லாஹ் கேட்பான், என்னுடைய பிள்ளை தொழுகின்ற பழக்கம் அவனிடத்தில் வராமல் நரகத்துக்கு போனா அல்லாஹ் தாலா தொழுகலனா சொர்க்கத்துக்கு போயிடுவோமா? நரகம்தான். அல்லாஹ் மன்னித்தால் இன்ஷா அல்லாஹ் யார் வேணாலும் சொர்க்கத்துக்கு போகலாம். ஆனா நீதியாக பார்த்தா நரகவாதிங்க தான். மறுமை நாள்ல அல்லாஹ் தாலா கேட்பான், நீனோ தொழுல, உன்னிடத்துல நான் பொறுப்பு கொடுத்திருந்தேன்,
நீனும் ஃபஜர் தொழுவணும், உன்னுடைய மனைவியும் தொழுவ வைக்கணும், உன் பிள்ளைங்களையும் தொழுவ வைக்கணும்னு சொல்லி பொறுப்பு கொடுத்திருந்தல, அந்த பொறுப்பை நீ செய்தாயா? என்ன பதில் சொல்வேன்? அல்லாஹ் மட்டுமா கேட்பான்? அந்த பிள்ளைகள் கூட கேட்பாங்க. அப்பா, நீங்க எனக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துட்டீங்க, அது சொல்லி கொடுத்துட்டீங்க, இது சொல்லி கொடுத்துட்டீங்க, ஆனா எனக்கு நீங்க நினைச்சு இருந்தா நீ எனக்கு தொழுகின்றவனாக ஆக்கி இருக்கலாம் இல்ல, ஆக்கலே அப்பா. என்ன பதில் சொல்லுவோம்? புரியுதாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய பிள்ளைகளுக்கு 7 வயது ஆகிவிட்டால் தொழுவ சொல்லுங்க. கேட்கிறவங்களுக்கு நான் கேட்கிறேன், 7 வயசு பசங்களுக்கு நாம தொழுவ சொல்றோமா? 10 வயது ஆகிவிட்டால் அவங்களை அடித்து தொழுவ வைங்க, செய்றோமா? அப்போ நாம பொறுப்பு இல்லை, பொறுப்பற்ற தந்தை, பொறுப்பு இல்லாதவன், சரியாக தந்தையின் பொறுப்பு நாம செய்யல, அல்லாஹ் இடத்துல பதில் சொல்ல வேண்டும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல் மர்அத்து ராஇயத்துன் ஃபீ பைத்தி ஸௌஜிஹா, ஒரு பெண் தன்னுடைய கணவனின் வீட்டு விஷயத்தில் பொறுப்பாளராக இருக்கின்றாள். அப்போ கணவனுடைய வீட்டில கணவனுடைய அனுமதி இல்லாமல் யாருமே நுழையக்கூடாது. சிசிடிவி வைக்க தேவையில்லை. ஏன்? முஸ்லிம் பெண், கணவனுடைய அனுமதி இல்லாமல் அவளுடைய வீட்டில் யாருமே வர முடியாது. கணவனுடைய பணத்தை வீணாக்க கூடாது, வீண் செலவு செய்யக்கூடாது. ஏன்னா பொறுப்புல கொடுத்து போயிருக்கான் இல்ல. கணவனுடைய வீட்டை கணவன் வருகின்ற வரை அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு கணவன் எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று நினைக்கின்றானோ அந்த மாதிரி அந்த தாய் முயற்சி செய்யணும், அந்த குழந்தைகளை வளர்க்கணும். இல்லைன்னா அல்லாஹ் இடத்துல பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வல் ஹாதிமு, வேலைக்காரன் சொல்லாமா, பணியாளன் சொல்லாமா? பணியாளன். வல் ஹாதிமு ராஇன், பொறுப்பாளனாக இருக்கின்றான். ஃபி மாலி சய்யிதிஹி, அவனுடைய எஜமானுடைய பொருள்கள் விஷயத்துல பொறுப்பாளனாக இருக்கின்றான். என்ன பொறுப்பு? முதல் விஷயம், நமக்கு நம்பி ஏதாவது கொடுத்துட்டு போனா அதுல திருடாம இருக்கணும். இப்போ எப்படி இருக்கிறாங்க, கல்லா பெட்டி லாக் பண்ணாம போனா போதும், தொழுறதுக்கு முன்னாலே ஜேப்ல காசு போட்டுட்டு போற சமுதாயமாக நம்ம மாறிட்டோம். தாடி எத்தனை பேர் மாட்டிக்கிறாங்க சிசிடிவில. துஹருக்கு போற நேரத்துல திருடிட்டு போறாரு, அது என்ன தொழுகை தெரியலங்க. இன்னொன்னு, சரி நான் திருடலைங்க, அப்படி இல்லை, உங்களுக்கு நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்தாரு, இது நான் சரியா செய்யணும், என்னுடைய சோம்பேறித்தனத்தின் காரணமாக நான் எவ்வாறு அந்த வேலை செய்ய வேண்டுமோ அப்படி செய்யாததின் காரணமாக நஷ்டம் வந்தால் மறுமை நாள்ல நான் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. புரியுதா? இன்னொன்னு, நமக்குன்னு சொல்லி ஒரு வேலை கொடுத்திருக்கிறார். 10 மணி நேரம் என் கடையில நீங்க வேலை செய்யணும், ஆபீஸ்ல வேலை செய்யணும். அந்த 10 மணி நேரத்துல நான் எப்படி இருக்கணும்னு சொல்லி என்னுடைய ஓனர் விரும்புகிறாரோ அப்படிதான் நான் இருக்க வேண்டும். அவருக்கு தெரியும், கொஞ்சம் நேரம் டீ குடிக்கிறதுக்கு போவாங்க, கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. ஆனா எப்படி நான் இருக்கணும்னு சொல்லி அவர் நம்மள்ட்ட வாக்கு வாங்கினாரோ அப்படிதான் நம்ம ஆபீஸ்ல இருக்கணும். இல்லை என்றால் மறுமை நாள்ல அல்லாஹ்விடத்துல நாம் பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் ஒரு தடவை சொல்கிறார்கள், ஃபகுல்லுக்கும் ராயின், ஆகையினால் உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளன், மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, அவனுடைய பொறுப்பை பற்றி அவனிடத்தில் விசாரிக்கப்படும். புகாரி மற்றும் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ் இந்த பயான் பேசினதுக்கு பிறகும் கேட்டதற்கு பிறகும் இனிமே நம்முடைய வாழ்க்கையோடைய நோக்கம் என்ன? நமக்கு அல்லாஹ் தாலாவால் வழங்கப்பட்ட பொறுப்புகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். இந்த பழக்கம் நம்மிடத்தில் வந்தால் என்ன நடக்கும்? மற்றவங்களுடைய விஷயத்துல அவன் என்ன செய்யறான், இவன் என்ன செய்யறான், நான் யார்கிட்டெல்லாம் இந்த பழக்கம் இருக்கிறதோ, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன், ஒருவர் தன்னுடைய பொறுப்பை கவனித்து வாழுகின்றானோ அவர் புறம் பேச மாட்டார். புறம் பேசுறதுக்காக அவர்கிட்ட நேரமே இருக்காது. அவர் பாவம் செய்யறதுக்கும் அவரிடத்துல நேரம் இருக்காது. அவருடைய வாழ்க்கை கரெக்டா போயிட்டு இருக்கும். ஒவ்வொரு விஷயத்தை செய்தா கூட அந்த விஷயத்துல அவருக்கு பயன் இருக்கும், அவரை நம்பி வாழுகின்றவர்களுக்கு பயன் கிடைக்கும். அவர் நல்ல தகப்பனாக மாறுவார். அவருடைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, எங்க அப்பா தாங்க பெஸ்ட் அப்பா,
அவருடைய கணவன் சொல்வார், என் மனைவியை போல யாருமே இல்லைங்க, என் மனைவி இல்லைன்னா நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாதுங்க. மனைவி சொல்லும், அல்லாஹ் எனக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இவர் என்னுடைய கணவனா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. தாய் தந்தை சொல்லுவார்கள், இந்த மாதிரி பிள்ளை நான் அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் பாருங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். நான் பொறுப்புள்ள மனிதனாக மாறிவிட்டால் என்னை நம்பி வாழுகின்றவர்கள், என்னை சுற்றி வாழ்கின்றவர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவரை போன்ற மனிதன் கிடைத்தது அல்லாஹ்வுடைய பெரிய நமக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு பெரிய அருள் என்று சொல்லுவாங்க. இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலத்துல எதையெல்லாம் நாம் வீணாக்கிட்டோமோ அதை சரிப்படுத்துவதற்காக முயற்சி செய்வோம். நம் மீது எதெல்லாம் அல்லாஹ் பொறுப்புகளை வைத்திருக்கிறானோ அது தெரிந்து அந்த பொறுப்புகளை சரியாக செய்வதற்கு முயற்சி செய்வோம். எதை கேட்டோமோ அதன் மீது அமல் செய்வதற்கு வல்ல ரஹ்மான் தௌஃபீக் கொடுப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.